அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவார விரத நாள். சிவபெருமானின் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இந்த சோமவார விரதம் எப்படி இருக்க வேண்டும், இருப்பதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, இந்த சோமவார விரதத்தின் நாளில் நம்ம எப்படியெல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவார விரத நாள். பொதுவாக வாரத்தின் அந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். 16 திங்கட்கிழமை விரதம் இருந்து சிவபெருமானை முறைப்படி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும், அனைத்து தடைகளும் நீங்கும், தீராத நோய்கள் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்போது 16 திங்கட்கிழமை நீங்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அம்மா, கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் எங்களால் விரதமெல்லாம் இருக்க முடியலை அப்படிங்கிறவங்க கடைசி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கடைசி திங்கட்கிழமை கண்டிப்பாக விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் நடக்கும். நிறைய பேருக்கு நிறைய தோஷங்கள் இருக்கும். காலகஸ்தி தோஷம் இருக்கும், அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும், ராகு கேது தோஷம் இருக்கும். இப்படி பலருக்கும் பல தோஷங்கள் இருக்கும். அப்படி இந்த தோஷங்கள் இருப்பவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து தோஷங்களும் நீங்கும். அம்மா, இந்த பதிவை நாங்கள் லேட்டாக தான் பார்த்தோம், எங்களால் இந்த விரதம் இருக்க முடியலை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, வரக்கூடிய திங்கட்கிழமை நான் கார்த்திகை மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை இதில் விரதம் இருப்பதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முடியலம்மா, அம்மா நாங்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோம், பதிவை லேட்டாக பார்த்தோம் அப்படிங்கிறவங்க வரக்கூடிய திங்கட்கிழமை நாட்கள்லையும் விரதம் இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் சந்திர பகவான் தீராத நோயுற்று அவர் ரொம்ப அந்த நோயினால் அவதிப்பட்டதாகவும், அவர் சிவனை நோக்கி தவம் புரிந்து அந்த தவத்தின் பலனாக சிவபெருமான் அவருடைய நோய்களை தீர்த்து வைத்தார். அதன் பலனாக சந்திர பகவான் என்ன வேண்டிக் கொண்டார் அப்படின்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருந்து உங்களை வழிபாடு செய்பவர்களுக்கு தீராத நோய்கள் தீர வேண்டும், தோஷங்கள் நீங்க வேண்டும் அப்படின்னு சந்திர பகவான் கேட்டதற்கிணங்க இந்த கார்த்திகை மாதத்தின் திங்கட்கிழமை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்போது இந்த திங்கட்கிழமையை நீங்கள் விட்டாலும் வரக்கூடிய எல்லா மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையும் சிறப்பானது தான். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை சந்திர பகவான் வழிபட்ட திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால அதற்கு கூடுதல் சிறப்பு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாள். இந்த சந்திர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் சிவபெருமான் தான். தனது தலையில் சூடியிருப்பார் 3ஆம் பிறையத்தான். அப்போது இந்த திங்கட்கிழமையில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கூடவே சேர்த்து சந்திர பகவானினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆமாம், நாங்கள் விரதமெல்லாம் இல்லை, ரொம்ப மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறோம், வயசாயிடுச்சு அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதுமானது. இந்த வழிபாட்டை நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடலாமா? இப்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்போவுமே நாம் சிவபெருமான் படமோ இல்லை விக்கிரகமோ வச்சுருக்க மாட்டோம். சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னா அதை முறைப்படி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் குடும்பமாக வச்சுருக்காங்க, சிவன், பார்வதி, விநாயகர், முருகப்பெருமான் அப்படின்னு குடும்பமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை வீட்டில் அந்த திருவுருவ படத்தை வச்சுருக்கிறாங்க. அப்படி வச்சுருந்தாலும் நீங்கள் அதை வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லை ருத்ராஜம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் அதை வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சந்திர பகவானுக்கு அந்த பச்சரிசி அப்படிங்கிறது தான் சந்திர பகவானுக்குரிய தானியம். அப்போ அந்த பச்சரிசியில் நீங்கள் என்ன செஞ்சு வச்சாலும் அது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை சிவபெருமானை நினைத்து பாராயணம் பண்ணுங்க. அப்படி என்னம்மா மந்திரம் அப்படின்னா,
சிவபெருமானினுடைய பாஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய சிவாய நமக, ஓம் நம சிவாய சிவாய நமக, ஓம் நம சிவாய சிவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு வில்வ இலைகளால் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மனமுருகி மன்றாடி சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை சிவபெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். இந்த திங்கட்கிழமையில் நம்ம சிவபெருமானை இந்த மந்திரத்தை சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா மாங்கல்ய பலம் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கணவரினுடைய ஆயுட்காலம் நீடிக்கும். கணவன் மனைவி பிரிந்து கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். ஒரு குடும்பத்தில் அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் அதிகமாக வருது அப்படின்னாலும் இந்த திங்கட்கிழமையில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படும். இந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கார்த்திகை சோமவார விரத நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததே. சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய இந்த கிழமையில் யாரேனும் எப்பொழுதும் தவற விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனை, வறுமை இதெல்லாம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா குறைந்தது ஒரு 16 திங்கட்கிழமை விரதம் இருங்க. இதை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது திங்கட்கிழமையில் ஆரம்பிக்கணும். அதில் 16 திங்கட்கிழமை விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும். கேட்ட வரத்தை சிவபெருமான் கொடுப்பார். இப்போ விஷ்ணுவெல்லாம் இருக்கிறாங்க, மற்ற தெய்வங்கள் எல்லாம் நாம் விரதம் இருந்து வழிபட்டோம் இந்த வரத்தை கொடுங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் சோதித்து கொடுப்பாங்க. ஆனால் சிவபெருமான் மட்டும்தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிலாம் பார்க்கவே மாட்டார். அவரை யார் சிறந்தாழ்ந்தி வருந்தி தன்னை வருத்தி அவரை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க கேட்ட வரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் நம்மளுக்கு காட்சி தந்து கொண்டு இருப்பவர் அண்ணாமலையார் இல்லையா? அப்போது நாம் அவரை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா இந்த கார்த்திகை மாத சோமவார நாள். இதில் இந்த கடைசி இப்போ இந்த 4 கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் தவற விட்டவங்க கூட இந்த திங்கட்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். நிச்சயம் நம்பிக்கையோடு செய்யுங்க. எதுவுமே நான் சொல்கிறது அதுதான், முழு நம்பிக்கையோட எனக்கு கண்டிப்பாக சிவபெருமான் நான் நினச்சதை எனக்கு நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. விரதம் இருக்க முடியாதவர்கள் ரொம்ப எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை உடனடியாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.